அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வாட்டி 4த் செகண்ட் டெர்ம் வரைக்கும் முடிச்சுட்டோம். இப்ப தேர்ட் டெர்ம் போயிட்டு 5த் பாத்துரலாம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் பசுமை சுற்றுச்சூழல். இதுல கழிவு மேலாண்மை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த 3R ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அதை பத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல பழக்கங்கள்னு சொல்லி சில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்தது எது இக்கோ ஃப்ரெண்ட்லி, சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான பொருட்கள், மக்கக்கூடிய பொருட்களை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கழிவுகளை குறைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லெசன்ல. ஃபர்ஸ்ட் கழிவுகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மக்கும் குப்பை, மக்கா குப்பை, மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கும் குப்பை உரமா பயன்படுத்திடுவாங்க. மறுசுழற்சி செய்யறத ரீசைக்கிள் பண்ணி வேற ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மறுசுழற்சி செய்ய முடியாத பொருளை தான் என்ன பண்ணுவாங்கன்னா டம்ப் பண்ணுவாங்க. ஒண்ணு நிலத்துக்கு அடியில டம்ப் பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா நிலப்பரப்புல மேல டம்ப் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து கழிவு நகராட்சிக்கு போகுது, அல்லது பேரூராட்சிக்கு போகுது. அங்க அவங்க இந்த 3 கிரேட்ல பிரிக்கிறாங்க. திரும்ப மக்கக்கூடியது, பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள். இப்ப அந்த மாதிரி பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், அதுக்கப்புறம் ரீசைக்கிளபிள் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரி. மட்கும், மட்காத, மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பை அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த மட்கும் குப்பைய அதை கம்போஸ்டா மாத்திடுவாங்க, மேன்யூரா மாத்திடுவாங்க. மட்காத குப்பை என்ன பண்ணுவாங்க, நிலத்துல ஆழமா குழி தோண்டி புதைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிலப்பரப்புக்கு மேலேயே அதை டம்ப் பண்ணி வைப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல செகண்ட் கேட்டகரி தான் நடக்குது. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த நிலப்பரப்புக்கு அடியில நிரப்புதல்ன்றது இன்னும் அது நடைமுறையில இல்லை, இருக்கிறதா தெரியல. பெரும்பாலான குப்பைகள் ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமா ஊருக்கு வெளியில மேல டம்ப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அடுத்தது 3R ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அதாவது ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அது தேவைதானா அப்படின்னு யோசிக்கிறது, அது ரெடியூஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல பை இருக்கும். அப்ப என்ன பண்றோம், ஆனாலும் நம்ம அதை எடுத்துட்டு போறது இல்லை, கடைக்காரவங்க தான் பை தருவாங்களே அப்படின்னு சொல்லி அங்க போயிடுறோம். அப்ப அதன் மூலமா நம்ம என்ன பண்றோம், கடையில இருக்கிற ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு இப்ப பயன்பாடு குறைஞ்சாதான் அதோட ப்ரொடக்ஷன் குறையும். நீங்க நம்ம இப்ப நோக்கியா போன் ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டு, ஏன் நம்ம பயன்படுத்துறதுல அதனால ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டு. ஸோ பயன்பாட்டை குறைக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். நம்ம அது பண்றது இல்ல. நம்ம என்ன பண்றோம், வீட்டுல வச்சுட்டு அங்க போய் ஒரு புது பிளாஸ்டிக் கவர் வாங்கிட்டு வரோம். அப்ப என்ன ஆகும், யூசேஜ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாகும் ஆப்வியஸ்லா. ஸோ ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே இது தேவைதானா அப்படின்னு யோசிச்சு அதோட பயன்பாட்டை ஃபர்ஸ்ட் குறைக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ், குறைத்தல் அப்படின்றது. சரி, வேற வழியே இல்லப்பா, பயன்படுத்திட்டோம். அந்த பொருள் மறுபடியும் பயன்படுத்த முடியுமா, அதே பொருளை வச்சு திரும்ப வேற ஒரு பொருள் உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதான் ரீயூஸ். ரீயூஸ் அப்படின்னா திரும்ப பயன்படுறது. இப்ப ஒரு பொருள் இருக்குன்னா, கழுவிட்டு இப்போ ஒரு சில்வர் பிளேட் இருக்குன்னா திரும்பி திரும்பி நம்ம அதை பயன்படுத்துவோம். அதே மாதிரி மறுபயன்பாடுன்றது திரும்ப திரும்ப பயன்படுத்துறது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேனா வாங்குறோம், இங்கு பெண்ணா இருந்ததுன்னா திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். அதே ரீஃபில் பெண்ணா இருந்துச்சு அப்படின்னா அதை ஒன்ஸ் தான் பயன்படுத்த முடியும், அது மக்கவும் மக்காது. ஸோ அப்ப ரீயூஸ், திரும்ப அதை பயன்படுத்தக்கூடிய பொருளா, லாங் லாஸ்டிங்கா அது இருக்குமா அப்படின்னு யோசித்து அந்த பொருளை நம்ம பயன்படுத்துறது. இன்னொன்னு ரீசைக்கிள், மறுசுழற்சி. மறுசுழற்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருளை பயன்படுத்திட்டோம், திரும்பி என்ன பண்றது, ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி டைரக்டா அப்படியே திரும்ப அந்த பொருளை பயன்படுத்தாம திரும்ப ஒரு ப்ராசஸ் பண்ணி, இப்போ நம்ம இதுல வாட்டர் கேன் எல்லாம் வாங்குறோம், அப்ப அதை கிரஷ் பண்ணி திரும்ப என்ன பண்றாங்க, அதே பாட்டில் ப்ரொடியூஸ் பண்றாங்க, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். அந்த மாதிரி மட்கும் தன்மை கொண்ட கழிவுகள் அப்படிங்கிறது டீக்ரேடபிள். இது நமக்கு தெரியும், இலைத்தலை, அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த தொடப்பம், மரப்பொருட்கள், முக்கியமா தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மட்கும் தன்மையுடைய பொருட்கள் தான். மக்காத தன்மையுடைய பொருள் நார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது அட்டை, பிளாஸ்டிக்ஸ், சில பிளாஸ்டிக்ஸ்,
அடுத்து வந்து மெட்டல்ஸு, பாட்டில்ஸ் அதாவது இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ். அதுக்கு அடுத்தது மறுசுழற்சி செய்ய முடியாததுன்றது ரொம்ப மெல்லிசா இருக்கக்கூடிய பாலிஎத்திலீன் கவர்ஸு, அடுத்து வந்து மெடிக்கல் வேஸ்ட்டு, அடுத்து வந்து சில பிளாஸ்டிக்ஸு, சிஎஃப்எல் பல்பு, பாலிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த டயர் இந்த ரப்பர் இந்த மாதிரியானதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா மறுசுழற்சி செய்ய முடியாது. அடுத்தது தமிழ்நாட்டில் நெகிழி பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன இதில் வந்து சில டேட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பசுவோட உணவுக்குழல் பாதையில் வந்து 50 கிலோவுக்கு மேலே வந்து நெகிழி பொருட்கள் வந்து இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் பிளேட் வந்து 1000 வருஷம் ஆனாலும் மக்காமல் அப்படியே இருக்குமா. அதுக்கு அடுத்தது இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து தண்ணி குடிப்போம்ல, முன்னாடி வரும், இப்போ ரொம்ப ரேராக பார்க்க முடியறதில்லை இந்த மாதிரி கவர்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் ஆயிட்டு இது பார்த்து. இந்த மாதிரி கவர்ஸ் வந்து மறுசுழற்சி செய்ய முடியாது. அட் த சேம் டைம் இது என்ன பண்ணுவோம்னா தண்ணி இப்போ மழையே பெஞ்சாலும் தண்ணி வந்து உள்ளார போகாது. இந்த நீர் பாதையை வந்து இது என்ன பண்ணிடும்னா அடைச்சிரும். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரா. ஸ்ட்ராவும் வந்து என்னென்னா மட்காததுனால சுற்றுச்சூழலை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் என்னென்னா இந்த பிளாஸ்டிக்கு பேப்பர் போட்டு இட்லி ஊற்றுறது, அதில் பேக் பண்ணி வாங்கி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த சூட்டில் மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அந்த சூட்டில் அந்த சாப்பாட்டு பொருளோட ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா நம்மளோட வயிற்றுக்குள்ளார போயிடும். ஆல்ரெடி வந்து எல்லாரோட உடம்புலையுமே வந்து பிளட் ஸ்ட்ரீமில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கடைகளில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த மாதிரி பேக் பண்ணி வாங்கும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக இந்த மாதிரி பேக் பண்ணுறாங்கன்னா அந்த ஹோட்டல்ஸில் வாங்கி சாப்பிட்றத நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நெகிழிக்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாக்கு மட்டை, பனை ஓலை பின்னுனது, மரத்தில் செஞ்சது, வாழை இலை, இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம அதர் தென் பிளாஸ்டிக் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால. 3R அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதன்படி என்ன பண்ணுறதுன்னா நம்ம பயன்பாட்டை வந்து குறைச்சிக்கிறது அப்படின்னு. அடுத்தது லியோ பேக்லேண்ட் அப்படிங்கிறவர் 1907 ஃபர்ஸ்ட் அவர் தான் செயற்கை நெகிழி சிந்தட்டிக் பிளாஸ்டிக் அதை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனது வந்து யார் அப்படின்னா லியோ பேக்லேண்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கை 1907 உருவாக்குறாரு. அப்போ இயற்கை பிளாஸ்டிக்னு ஒன்று இருக்கான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆமாம் இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா அது என்ன அப்படின்னா செல்லுலோஸ். செல்லுலோஸ் தான் என்னன்னா இயற்கை பிளாஸ்டிக். இப்ப சில இலையில பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் தாமரை இலையில தண்ணி ஒட்டாது. அப்ப வந்து அது மேல வந்து செல்லுலோஸ் கோட்டிங் இருக்கு. அப்ப செல்லுலோஸ், கைட்டின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சி ஓடு மேல இருக்கும், வளவளன்னு இருக்கும், பளபளன்னு. அதுல தண்ணி ஒட்டாது. அப்படியே இருந்தாலும் அது உள்ளார நனையாது. அதுக்கு வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி வந்து இயற்கை பிளாஸ்டிக்கும் இருக்கு. இயற்கை பிளாஸ்டிக்ன்றது இயற்கையால உருவாக்கப்பட்ட ஒரு நார் வகை. அது வந்து ரொம்ப திக்கா இருக்கிறதுனால அதுல வந்து அதுக்கு வந்து ஒரு பளபளப்பு தன்மை, ஒரு மெழுகு இருக்கிறதுனால, மெழுகு போன்ற தன்மை இருக்கிறதுனால அது என்ன பண்ணாதுன்னா இது வந்து தண்ணி வந்து உள்ளார போகாது. அடுத்து இந்த வைக்கோல், அதுவும் செல்லுலோஸ் தான். அதுவும் வந்து ஒரு இயற்கை பிளாஸ்டிக் மாதிரி, அதுவும் தண்ணியை வந்து உள்ளார விடாது. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சில்வர் வாட்டர் பாட்டில் ரீயூஸ் பண்ணக்கூடிய உலோகங்கள்னாலான பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது குப்பை இல்லா சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசுமை எங்கோ வளமை அங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய பசுமை படை வந்து வச்சு இதன் மூலமாக அரசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி பொருட்களுடைய பயன்பாட்டை ஊக்குவிக்குது. அப்போ இதுல வந்து மீண்டும் மஞ்சப்பை அந்த மாதிரிலாம் கூட கொண்டு வந்தாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த நெகிழியினுடைய பயன்பாட்டை குறைக்கிறது, ரெடியூஸ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட வழிமுறைகள் இது. அடுத்தது வந்து விலங்குகளின் வாழ்க்கை. விலங்குகள் வந்து எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். சொல்லுவாங்க எப்பவுமே யானை வந்து கூட்டமா இருந்தா கூட பயப்பட வேண்டாம், ஆனா சிங்கிளா தனியா வரும்போது அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது வந்து
விலங்குகளோட தகவமைப்பு, அடாப்டபிலிட்டி. அது எப்படி வந்து அந்த குறிப்பிட்ட இப்ப பாலைவனத்துல எப்படி ஒட்டகம் வாழுது, அதே மாதிரி தவளை எப்படி நீரிலும் நிலத்திலும் வாழுது, வாழ அதனால முடியுது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதோட தகவமைப்பு பத்தி சொல்றது. அடுத்தது பூச்சிகளுடைய உடல் அமைப்பை புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அ சிறப்பு புலன் உணர்வுகளை அதாவது சில விலங்குகள் இப்ப கெமிலியான், பச்சோந்திய பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து எங்க இருக்கோ அதுக்கு ஏற்றார் போன்றதான கலர வந்து அதால மாத்திக்க முடியும். அ அடுத்து வந்து ஒட்டகம் வந்து தண்ணீரே குடிக்காம ரொம்ப நாள் வாழ முடியும். கங்காரு எலி ரொம்ப நாளுக்கு வந்து தண்ணீர் இல்லாம இருக்கும். அப்ப அந்த மாதிரியான சில சிறப்பு புலன் உணர்வுகள் இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும். பல்லிய ச நம்ப இந்த சில விலங்குகளுக்கு முன்னாடி வந்து உணர்வுகள் நீட்சிகள் இருக்கும். அத வச்சு வந்து ஒரு எதிரி வராங்க அப்படின்ற முன்னாடியே கணிச்சு அத வந்து அது ஆமைய பார்த்தோம்னா உள்ளார போயிடும். அந்த மாதிரியான சில உணர்வுகள எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இரவுல செயல்படக்கூடியது. நாக்டர்னல் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாக்டர்னல்னா பகலெல்லாம் தூங்கும். நைட் வந்து முழிச்சிட்டு இருக்கும். அதான் நாக்டர்னல். அந்த மாதிரி அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்தை. அதுக்கு அடுத்தது இளம் உயிரிகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். இப்ப தவளை வந்து தலப்பிரட்டை வடிவம்னு சொல்லுவோம். அது வந்து ஃபிஷ் மாதிரியே இருக்கும். யங் யங் ஒன்ஸா இருக்கும்போது. ஆனா அது வளர்ந்தா அது தவளையாக மாறும். அப்ப அந்த மாதிரி இளம் உயிரிகளை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட்டு விலங்குகளினுடைய குழு நடத்தை. இப்ப இந்த ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் அனிமல்னா எல்லாமே குழுவாத்தான் வாழும். யாருமே எந்த விலங்குமே வந்து தனித்து வாழாது. அப்ப இந்த குழுவாக வாழக்கூடிய விலங்குகள தான் என்ன சொல்றாங்கன்னா, சமூக விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அ இதுல வந்து உங்களுக்கு தெரியுமால என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ம் புலி, கரடி எல்லாம் தனித்து வாழுது. சில விலங்குகள் வந்து சேர்ந்து வாழுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. யானை, அணில், எலி வௌவால் இதெல்லாம் என்ன பண்ணுமா, தூங்குறப்ப கனவு காணுது அப்படின்னு சொல்றாங்க. பூனை, நாய், குரங்குகள் நீண்ட நேரம் கனவு காண்கின்றன. குடுத்துருக்காங்க இதெல்லாம். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு தான். எந்த விலங்கா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலுமே, விலங்கா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கோஸ் டூ ஃபுட். அப்ப வந்து அ உணவு தேடுறது, அது வாழிடத்த அமைச்சுக்கிறது, ஆ பாதுகாக்கிறது தன்னோட இனத்த. இதுதான் வந்து அதனுடைய வேலைகள். அத வந்து என்ன பண்ணுதுன்னா, சேர்ந்து செய்யக்கூடிய விலங்குகள் வந்து குழு நடத்தை அல்லது சமூக நடத்தை. அதுக்கு அதோட பிஹேவியர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, குழு நடத்தை அப்படி இல்லைன்னா, சமூக நடத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ம். இது வந்து என்னன்னா, இயற்கையோட இயைந்த வாழ்க்கைய வாழறதுக்கு இது சில பிஹேவியர்ஸ் இதுக்கு இருக்கும். அதுதான் வந்து குழு நடத்தை அப்படி இல்லைன்னா, சமூக நடத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ இப்ப இந்த மீனெல்லாம் பார்த்தோம்னா, சின்ன மீனெல்லாம் சேர்ந்து குரூப்பா அப்படியே அங்கங்க ஒரு மீன் முன்னாடி போயிட்டே இருக்கும். அத ஃபாலோ பண்ணி எல்லா மீனும் போகும். அப்ப சின்ன மீனு பார்த்தோம்னா, பெருசா நமக்கு தெரியும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழு நடத்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹனி பீ வந்து எப்படி வந்து ஒரு கூடு, அத வந்து லீட் பண்றது வந்து ராணி தேனீ. அந்த ராணி தேனீக்கு வந்து ஒரே ஒரு ஆண் தேனீ தான் இருக்கும். வேலைக்கார தேனீ எல்லாமே மலட்டு தேனீகளா இருக்கும். ஆ அத அது எல்லாமே என்னன்னா குழுவா தான் வேலை செய்யும். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். ராணி தேனீக்கு வந்து இனப்பெருக்கம் செய்யறது மட்டும் தான் வேலை. இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் என்ன பண்ணும்னா, தூரமா போய் இந்த தேனை சேகரிக்கிறது வந்து அதனுடைய வேலை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பறவைகளுடைய கூடு கட்டும் நடத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பறவையும் வந்து ஒவ்வொரு விதமா கூடு கட்டும். துக்கனாங்குருவி ஒரு வகையா கூடு கட்டும். குருவிகள் ஒரு வகையா கூடு கட்டும். காகம் வந்து ஒரு வகையா கூடு கட்டும். குயிலுக்கு கூடே கட்டத் தெரியாது. ஆனா என்ன பண்ணும்? காகத்தினுடைய கூட்டுல தான் அது முட்டையிடும். காகம் தான் அதோட குஞ்சுகள பொரிக்கும். ஏன்னா வந்து குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது. அதனுடைய லீஸ்ட் பாப்புலேஷனுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா அதுக்கு கூடு கட்ட தெரியாது. கூடு கட்டி வாழத் தெரியாது. அது வந்து காகத்தினுடைய கூட்டுல தான் வந்து வாழும். காகம் வந்து வெளியில போயிருக்கிற சமயங்கள்ல இது வந்து தன்னுடைய குருவி குஞ்சுகளுக்கு வந்து ஃபீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அத ஆனா அதுக்கு வந்து கூடு கட்டி வாழத் தெரியாது. அதே மாதிரி பாம்புக்கும் வந்து எந்த கூடும் எதுவும் கட்டத் தெரியாது. கரையான் புத்து கட்டுனுச்சுன்னா, அதுல போய் இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வாழும். இதுதான்.
அடுத்து உங்களுக்கு தெரியுமால என்ன குடுத்துருக்காங்கன்னா, சோசியல் வேவர்ஸ் சமூக நெசவாளர் அப்படின்னு என்னன்னா, அ பறவைகள் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அ தனியா கூடு கட்டாது. அது என்ன அவ்வினத்தினுடைய ஆண் பறவைகள் ஒன்றாக இணைந்து 400 பறவைகள் தங்கக்கூடிய ஒரு பொதுவான கூட்டினை கட்டுகின்றன. அப்ப இது என்ன பண்ணும்னா, அ தனியா ஒவ்வொரு ஃபேமிலி இப்போ தூக்கணாங்குருவி பார்த்தீங்கன்னா, அது அது அதோட குடும்பம் மட்டும் தான் இருக்கும். அது இடுற முட்டைய மட்டும் தான் அது குஞ்சு பொரிக்கும். அப்படி இல்லாம, இந்த ஆண் பறவைகள் சோசியல் அ வேவர்ஸ் அப்படி இல்லன்னா சமூக நெசவாளர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 400 பறவைகள் தங்கக்கூடிய ஒரு பொதுவான கூட்டினை. இந்த இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து நெறைய பேர்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல வாழறதுக்கு. அ பச்சை ஹெரான், கிரீன் ஹெரான் இந்த பறவை வந்து நீந்த முடியாது. ஆனா, தண்ணீல இருக்கிற மீன எப்படி புடிக்குது அப்படின்னா, ம் வ இப்ப நம்ம மீனுக்கு வந்து தூண்டில் போடுற மாரி, அதுவும் சில ட்ரிக்ஸு வண்ணமயமான இலை, பழங்கள வந்து தண்ணீர்ல போடும்போது, அத நோக்கி மீன் வந்து வரும்போது, அழகால கொத்தி பிடிக்குது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆ 2 விஷயம் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமால? 1 சமூக நெசவாளர் பறவைகள். இது வந்து 400 பறவைகள் ஒரே இடத்துல தங்குற மாரி, ஆண் பறவை கூடு கட்டுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது பச்சை ஹெரான் அப்படிங்கக்கூடியது வந்து, நீந்த தெரியாது. பட் அது மீனு தான் அதோட உணவு அப்படிங்கிறப்ப, நம்ம எப்படி தூண்டில் போட்டு பிடிக்கிறோமோ, அந்த மாதிரி பழங்களையும், இலைகளையும் போட்டு, அத புடிக்க வர மீன வந்து இது பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது யானைகளினுடைய குழு நடத்தை. ஒரு குழுவா இருக்கக்கூடிய யானைகள வந்து யானை கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அ அதுல வந்து ஒரு பெண் யானை தான் என்னவா இருக்கும்னா, தலைவராக இருக்குமாம். அ இது வந்து உணவு, நீர், பாதுகாப்பு இது எல்லாத்தையும் வந்து இந்த பெண் யானை தான் வந்து வழிநடத்தி செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதுல இருக்கிற எல்லா யானையுமே என்னன்னா, அந்த பெண் யானையினுடைய கட்டளைக்கு வந்து அது என்ன சொல்லுதோ அத வந்து இது மத்த யானைகள் வந்து அ கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ அதுல இருக்கிற மூத்த யானைகள் என்ன பண்ணுமா, குட்டிகளுக்கு வந்து எல்லா பழக்கவழக்கம், வாழ்க்கை திறன வந்து கத்துக் குடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அ அதுக்கு நம்ம தான் நெனச்சிட்டு இருக்கோம். ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் தான் எல்லா விஷயங்களையும் வந்து டீச் பண்றாங்க குழந்தைங்களுக்குன்னு. ஆனா வந்து யானைகள் கூட அதனுடைய இளம் கன்றுகளுக்கு என்ன பண்ணுதுன்னா, அதோடைய வாழ்க்கை திறன்கள வந்து சொல்லிக் குடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அ மான், காட்டெருமை, குரங்கு இதுவும் என்னவா வாழும்னா, கூட்டமா தான் வாழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆ விலங்கு அதோடைய குழு பெயர் குடுத்துருக்காங்க. சிங்கம்னா அணி, ஓநாய்னா கூட்டம், மீன்னாலும் கூட்டம், ஆடுனா மந்தை, எறும்புன்னா காலனி, ஆந்தைனா கூட்டம். பெரும்பாலும் கூட்டம்ன்ற வார்த்தை இருக்கு. மந்தை, ஆடுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஒருவேளை மேத்ஸ்ல இது கேட்கலாம். அதுக்கு அடுத்தது குழு நடத்தை. உணவை பெறுறது அப்படின்னா, இப்போ ஒரு சிங்கம் வேட்டையாடிட்டு வந்துச்சுன்னா, எல்லாமே அத சாப்பிட்டுக்கும். அதுக்கு அடுத்தது இளம் உயிரிகளுடைய பாதுகாப்பு. பெண் குட்டிகள பெண் யானை வந்து அதோட குட்டிய வந்து பாதுகாக்கிறது. அதுக்கு அடுத்து வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாப்பு அப்படின்னா, காட்டெருமை வந்து சத்தம் போட்டு தன்னோட கூட்டத்த வந்து எச்சரிச்சு இது பண்ணும். இப்ப சொல்லுவாங்கல்ல, அ காக்கை வந்து சாதம் போட்டோம்னா, க அது வந்து கரைந்து அதோட கூட்டத்த கூப்பிட்டு சாப்பிட வைக்கும். அந்த மாதிரி சத்தம் போட்டு இது வந்து என்ன பண்ணா, காட்டெருமை வேட்டையாடுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து ஆற்றல் சேமிப்பு. அ நம்ம மேல பார்த்தோம்னா தெரியும். பஞ்ச் பஞ்சா வந்து மேல வந்து பறவைகள் பறக்கும். அது எதுக்கு அப்டின்னா, காத்து வந்து வேகமா அடிக்கும்போது, அதனுடைய அந்த ஃபோர்ஸ கம்மி பண்றதுக்காக, எல்லாம் வந்து வி ஷேப்ல பறக்குது அப்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமால என்ன குடுத்துருக்காங்கன்னா, கடல் நீர்நாய்கள் தூங்கும்போது, அவை கைகளை பிடித்துக் கொள்கின்றன. அதனால அவை ஒன்று விட்டு ஒன்று விலகி போவதில்லை. இந்த சில பேர் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டி கட்டி போடுவாங்கல்ல கால, அந்த மாதிரி கடல் ஓநாய்கள் வந்து என்ன பண்ணுமா, கையோட ஒண்ணோட ஒண்ணு புடிச்சுக்கிட்டு கைய தூங்குமாம். அப்ப அதனால இன்னோடு ஒண்ணோட ஒண்ணு காணா போகாம இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து விலங்குகளினுடைய தகவமைப்பு. அ தன் வாழக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரியான உடல் அமைப்புகளை வந்து பெற்றிருக்கிறதா என்ன சொல்றாங்கன்னா,
தகவமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. சில விலங்குகள் என்ன பண்ணும்னா பருவநிலைக்கு ஏற்ப அந்த ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க, தூங்கிடும். இப்ப கரடி பாத்தீங்கன்னா ஹைபர்னேஷனா தூங்கிடும், 6 மாசம் தூங்கும். வின்டர் சீசன் வந்து அது என்ன பண்ணிடும்னா தூங்கிடும். அப்புறம் தான் முழிக்கும். அந்த மாதிரி வெயில் நேரங்களில் தூங்கக்கூடிய விலங்குகளும் இருக்கு. அதுக்கு அடுத்தது சில விலங்குகளுக்கு என்னென்ன தகவமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புலி வரி குதிரையில கோடுகள் வந்து மறைந்து கொள்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாலைவனம் இது பாலைவனத்துல ஒட்டகங்கள் நடக்கிறதுக்கு ஏதுவாக பரந்த அதோட ப்ரெஷர், அந்த மணல்ல ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக, அப்போ வந்து பாதங்கள் புதைந்து உள்ளார போயிடாம இருக்கிறதுக்காக அகலமான பாதங்களை வந்து இந்த ஒட்டகம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீரில் சுவாசிக்க செவில்கள், நீந்துறதுக்கு துடுப்புகள் மீன்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து யானைகள் வந்து உணவை வந்து எட்டி பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியா நீண்ட தும்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது உடல் தகவமைப்பு. உடல் தகவமைப்பு அப்படிங்கிறது அப்பியரன்ஸ் வைஸ், தோற்றத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் உடல் தகவமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப துருவ கரடிகளுக்கு வந்து ரோமங்கள் வந்து அடர்த்தியா இருக்கு இல்லையா. அடுத்து வந்து சின்ன காது இருக்கு, அதோட எக்ஸ்டர்னல் அந்த ஹோல்ஸ், அந்த நாசி துவாரம், இது எல்லாமே என்னன்னா சின்னதா இருக்கும். அடுத்து உடற்செயலியல் தகவமைப்புன்னா அங்க வாழறதுக்கு என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்கணுமோ அந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒட்டகம் ரொம்ப நாள் தண்ணி குடிக்காமே வாழும், அது அப்பதான் பாலைவனத்துல அதனால வாழ முடியும். இப்ப அதுக்கடி தாகம் எடுத்துச்சு, அதுக்கு தேர்ஸ்ட் இருந்துட்டே இருந்ததுன்னா அப்ப அங்க அது வாழறதுக்கு அன்ஃபிட் ஆயிடும். ஸோ அது வாழ சூழ்நிலைக்கு என்ன விதமான செயல்பாடுகள் தேவையோ அந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கிறதுக்கு தான் உடல் செயலியல் தகவமைப்பு. அடுத்தது குளிர் ஜாஸ்தியா இருக்கும்போது நாய் வந்து நடுங்கும். இது எதுக்காக அப்படின்னா அதோட உடல்ல சூடை வந்து அதிகப்படுத்துறதுக்காக அப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து நாக்கை வந்து வெளியில நீட்டிக்கும் கோடை காலத்துல பாத்தீங்கன்னா, எச்சி சொட்டிட்டே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ஹீட்டை வந்து கம்மி பண்றதுக்காக. இந்த மாதிரி நாய்கள் வந்து உடலின் வெப்பத்தை வந்து வாய் வழியாக வெளியில அனுப்புறதுக்காக தான் நாக்கை வந்து வெளியே தொங்க விடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நடத்தை தகவமைப்பு. சாதகமற்ற சூழல்ல என்ன பண்ணோம்னா இப்ப மைக்ரேஷன் சொல்லுவாங்க. இப்ப இந்த வேடந்தாங்கல் இந்த மாதிரியான இடங்களுக்கு கோடை காலங்கள்ல பறவைகள் வந்து குரூப்பா பறந்து வலசை போதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் வந்து எதனாலன்னா அங்க சாதகமற்ற சூழல் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளால வாழ முடியாது. அப்ப டெம்பரரியா இடத்த சேஞ்ச் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போய் வாழறது, அதான் நடத்தை தகவமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா இல்ல முள்ளம்பன்றியோட முள்ளு பத்தி கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா எதிரிகளிடமிருந்து அதை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக முள்ளம்பன்றிக்கு மேல முட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதலைகள் வந்து சின்ன சின்ன அதிர்வுகள், பூமியில இப்ப நிலநடுக்கம் வருது அப்படின்னா அந்த அதிர்வுகளை கூட அந்த முதலைகள் வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல இருந்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு இதை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பூச்சியினுடைய உடல் அமைப்பு. பூச்சினாவே தலை, மார்பு, வயிறு அப்படின்னு 3 பிரிச்சிருக்காங்க. தலை, வயிறு, மார்பு அப்படின்னு சொல்லி பூச்சிகளுடைய உடலை வந்து 3 பிரிச்சிருக்காங்க. தலையில வந்து கூட்டுக்கண்கள், அதாவது இப்ப ஹேண்ட் ஆன் ஹோல் ஆன் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு அந்த கண்ணுல ஒரு குழாயை வச்சு பார்த்துட்டு இன்னொரு கண்ணை நம்ம பக்கத்துல வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியக்கூடிய ஓட்டையானது உங்க கைகள்ல தெரிகிற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னா நம்மளோட கண்ணு வந்து 2ம் வெவ்வேறு காட்சிகளை பார்க்க, கண்ணு வேணா 2ஆ இருக்கலாம், பட் காட்சி ஒண்ணுதான். அப்ப வந்து அது வந்து நம்ம மூளையினுடைய செயல்பாடு. நம்ம இந்த 2 கண்ணையோ பாக்குறதையுமே என்ன பண்ணோம், நம்ம மூளை பார்த்து அது 2ம் ஒரு சீன் வந்து ஒன்னாதான் காட்டும். அப்ப 2 காட்சிகள் இருந்தாலும் சீன் அங்க நம்ம பாக்குற விதம் எப்படின்னா ஒன்னாதான் அதை பார்ப்போம். அது ஒரு பெரிய திரையின் கீழ் நடக்கிறதா தான் நம்ம பார்ப்போம். அப்ப திரை ஒண்ணுதான், நம்ம தான் அதை வந்து, ஆனா கண்ணுதான் 2. ஆனா இங்க பறவைகளுக்கு வந்து கூட்டுக்கண்கள் மீன்ஸ் என்னன்னா அதோட ஒரு கண்ணும் இப்ப லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஒரு சீனை பார்த்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் இன்னொரு சீனை பார்க்கும்.
இந்த காட்சிக்கும் இந்த காட்சிக்கும் தொடர்பு இருக்காது. அப்ப வந்து அதான் கூட்டு கண்களினுடைய முக்கியத்துவம். அது வந்து இந்த பூச்சிகள்லயும் வந்து கூட்டு கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணர் நீட்சிகள் இருக்கும், அடுத்து வாயுறுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைப்பகுதியில. அடுத்து மார்பு பகுதியில இது வந்து உடலினுடைய நடுப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 3 இணை கால் அப்படின்னா என்னன்னா 6 காலு. 3 இணைன்னா 3 ஜோடி காலு, 2 இணை இறக்கைகள். 3 ஜோடி காலு, 2 இணை இறக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மார்பு பகுதி, இது அடுத்தது வயிற்று பகுதி. இது வந்து பூச்சிகளுடைய கடைசி உடற்பகுதி. வயிற்று பகுதியில வந்து கண்டங்களாக பிரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான பூச்சிகள்னு சொல்லியிருக்காங்க, எல்லா பூச்சிகளுக்கும் இல்ல. பெரும்பாலான பூச்சிகள் ஆனா கண்டங்களாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பூச்சிகளுடைய இறக்கைகள், உணர் நீட்சிகள், வாயுறுப்புகள் வந்து ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒரு மாதிரியான உடல் அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நடக்கிறது, குதிக்கிறது, நீந்துறது இந்த மாதிரி வந்து இது இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்னு சொல்லி அது எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாற் போல வந்து அதனுடைய காலினுடைய அமைப்பு இருக்கும். ஆனா 3 இணை கால்கள்ன்றது ஒண்ணுதான். ஆனா அது இடப்பெயர்ச்சி எப்படி செய்யுது, லோகோமோஷன் எப்படி நடக்குது அந்த பூச்சியிலங்கிறதுக்கு ஏற்றார் போல அதனுடைய காலினுடைய அமைப்பு, இறக்கையினுடைய அமைப்பு வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வண்டுகள் வந்து இறக்கைகளை என்ன பண்ண முடியாதுன்னா மடிக்க முடியாத பூச்சிகள் சில இருக்கு. ஆனா அதே சமயம் தட்டாம்பூச்சி வந்து என்ன பண்ண முடியும்னா இறக்கைகளை மடிச்சுக்கலாம். அதே சில பூச்சிகள்ல இறக்கைகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த எழுத்தாணி பூச்சி கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர் பக்குல வந்து மடிக்கவே முடியாது, அதோட இதை வந்து மடிக்க முடியாது. அதே மாதிரி எழுத்தாணி பூச்சியில இறக்கையே இல்லை. தட்டான்ல இறக்கை இருக்கும், நம்ம மடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது எறும்புகள் மற்றும் வௌவால்களில் சிறப்பு புலன் உணர்வுகள். இப்ப வந்து இது புலன் உணர்வுனா பெர்செப்ஷனல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வெளி அறிவை பெறுவதற்கான 5 மூலங்கள் என்னன்னா நம்மளுடைய இந்த மெய், வாய், கண் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, 5 புலன் உறுப்புகள். அந்த மாதிரி சில சிறப்பு புலன்களை வந்து எது பெற்றிருக்குன்னா எறும்பும் வௌவாலும் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், வௌவால் வந்து என்னன்னா அந்த மீயொலியை உணரக்கூடிய பண்பு அது சொல்லலாம். அடுத்து வந்து எறும்புகள்ல எல்லா புலனுணர்வும் அதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாக்குறது, நுகர்றது, சுவைக்கிறது, தொடுறது, அனைத்து புலனுணர்வுகளுக்கும் எறும்புகளுக்கு இருக்கு. எறும்புகளுடைய உணர் நீட்சிகள்ல வாசனை, சுவை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை தரையில இருக்கிற அதிர்வுகளை வந்து உணரக்கூடியது, கால்கள் மூலமாக உணர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு நுகரும் பண்பு ஜாஸ்தி. அதனாலதான் வரிசையா அந்த எறும்பு வந்து அந்த வாசனை அந்த இது போன தடம் வந்து கண்டுபிடிச்சு ஒரு எறும்பும் அதோட பாதையில வரிசையா போறதுக்கு காரணம் வந்து அதனுடைய அந்த ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூனைக்கு வந்து இனிப்பு தெரியாதாம். பூனையோட சாப்பாட்டுல இனிப்பு கலந்து கொடுக்கறது வேஸ்ட். பூனைக்கு வந்து இனிப்பு தெரியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இல்ல. அடுத்து பாம்பு வந்து மூக்கு கிடையாது, பட் நாக்கினால அதை வந்து சுத்தி என்ன ஸ்மெல் இருக்கு அப்படின்னு நுகர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வௌவாலுக்கு வந்து கேட்கிற திறன் அதிகம். இது வந்து மீயொலியை எழுப்பக்கூடியது. இரவுல வந்து வழி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப எதிரொலி மூலமா தான் அது என்ன பண்ணும்னா அங்க அப்டக்கிள் இருக்கா எதற்க அப்படின்னா போய் மோதாம அது ஒரு சவுண்டு போட்டுட்டே போகும். அது திரும்பி வந்து மோதி அதுக்கு கேட்கும் போது அது எதற்க ஏதோ இருந்துச்சுன்னா அந்த வழியா அது போகாது. ஆனா இதுக்கு வந்து கண்ணு தெரியாது வௌவாலுக்கு. இதுக்கு வந்து எதிரொலித்து இடமறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வௌவால் மீயொலி மூலமாக இடமறிந்து கொள்வதற்கு எதிரொலித்து இடமறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேம்பயர் வௌவால்கள் வந்து என்னன்னா வெப்பத்தை கண்டறியக்கூடிய மூக்கு அதுக்கு இருக்காம். அதனால வந்து அதோட இரையை வந்து அது ஈஸியா கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்க, இரவில் இரை தேடும் விலங்குலாம் சொன்னா நாக்டர்னல் அனிமல்ஸ், ஆந்தை, வௌவால் இது எல்லாமே என்னன்னா இரவுல வந்து சுறுசுறுப்பா இருக்கும், பகல்ல வந்து தூங்கிரும். அதான் வந்து இரவில் இறை நாக்டர்னல் அனிமல்ஸ். பகல்ல இரை தேடக்கூடிய
பகல் இரை தேடும் விலங்குகள் அப்படின்னு சொல்றாங்க. பகல்ல இரை தேடக்கூடிய விலங்குகளை. சிங்கம் வந்து இரவிலையும் சுறுசுறுப்பா இருக்குமா, பகல்லையும் சுறுசுறுப்பு. இரவுல வந்து இரை தேடக்கூடிய விலங்குகளுக்கு வந்து செவிப்புலன், நுகர்தல், கண் பார்வை இது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பெற்றோர் பராமரிப்பு. இப்ப இந்த கங்காரு பார்த்தீங்கன்னா, கங்காரு வந்து ரொம்ப நாள் வந்து அதோடைய குட்டிகளை வந்து அது முன்னாடி இருக்கக்கூடிய பையில, பெண் கங்காரு வந்து வயிற்று பையில வந்து சுமந்து குட்டிகள் வளர்ந்த பிறகுதான் என்ன பண்ணும்னா தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்கும். அதே மாதிரி பசு வந்து குறிப்பிட்ட இது வரைக்கும் என்ன பண்ணும்னா பால் கொடுக்கும் தன்னுடைய கன்றுகளுக்கு. அடுத்து மனுஷனும் வந்து என்ன, அந்த மேமல்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா பாலூட்டி வளர்க்கக்கூடிய திறனுடையது. அடுத்தது நாம் சுவாசிக்கும் காற்று. காற்று வந்து ஒரு கலவை. அடுத்து காற்றின் உட்கூறுகள் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு அதோட காம்போசிஷன் பத்தி படிக்கிறது. அடுத்து காற்று மாசுபாடு மற்றும் அதன் விளைவுகளை உணர்தல். காற்று வந்து ஏன் தேவைன்னா சுவாசத்திற்கு தேவை. ஒரு மீடியமா அதான் செயல்படுது. ஒளியை கடத்தணும்னா அது கண்டிப்பா தேவை. அடுத்து வந்து விதைகள் அனிமோஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றின் மூலமாக விதை பரவக்கூடிய சில தாவரங்கள் இருக்கு. அடுத்து காத்து அடிக்கிறதுனாலதான் பருவமழை பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வளிமண்டல வெப்பநிலை காற்று வந்து கட்டுப்படுத்துன்னு சொல்றாங்க. காத்து இல்லைன்னா நம்மளால அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து காற்றினுடைய முக்கியத்துவம். காற்று வந்து ஒரு கலவை. காத்துல வந்து நிறைய விதமான வாயுக்கள் பிசிக்கலா கலந்துருக்கு, இயற்பியல் முறையில கலந்துருக்கு. இப்போ ஒரு ஜாடியில ஒரு நெல்லிக்காய், ஒரு மாங்காய், ஒரு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கலந்தோம்னா அதுல ஏதாவது பாண்டிங் வேதி பிணைப்பு இருக்கான்னா கிடையாது. அது மூணும் அந்த ஒரு பாட்டில்ல இருக்கு, அது ஒரு கலவை, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் காத்தும். ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் எல்லாம் வந்து ஒன்னா இருக்கும். ஆனா வந்து அது ஒரு இயற்பியல் கலவை. இப்ப ஏன் வந்து மண்பானையில நீர் இருக்கு, அது நீர் வந்து குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆயிரக்கணக்கான நுண் துளைகள் வந்து அதுல இருக்கு. அதனால வந்து அதன் வழியா நீர் வந்து ஆவியாக போறதுனால பானையில உள்ள நீர் வந்து என்னவா இருக்குன்னா குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி காற்றினுடைய உட்கூறுகள் 78% வந்து நைட்ரஜன் தான் இருக்கு. ஆக்சிஜன் வந்து 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஆர்கான் வந்து 0.9, பிற வாயுக்கள் வந்து 0.07. அப்ப ஒட்டுமொத்தமா காற்றுல அதிகமாக இருக்கக்கூடிய வாயு நைட்ரஜன். அதுக்கு அடுத்தது ஆக்சிஜன். அடுத்து வந்து நைட்ரஜன் பத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஃபுட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த பேக்டு ஃபுட்டுல எல்லாத்துலயுமே அடைக்கிறது என்ன அப்படின்னா இந்த நைட்ரஜன் தான். ஏன் அப்படின்னா அதுதான் என்ன பண்ணாதுன்னா அசோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உயிர்கள் வந்து இதுல வாழ முடியாது, சுவாசிக்க முடியாது உயிர்கள்னால இத. ஸோ வந்து இது வந்து பேக்கெட்ல அந்த வினை புரியாது அப்படிங்கிறதுக்காக நைட்ரஜனை தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேக்கடு ஃபுட்டுல வந்து ஆக்சிடைஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த பேக்கடு ஃபுட்டுல வந்து நைட்ரஜனை தான் அடைக்கிறாங்க. அடுத்தது திரவ நைட்ரஜன் வந்து அது வந்து சொல்லும் லிக்விட் நைட்ரஜன் வந்து கூல் பண்ணி வைக்கும், செல்களை சேமிக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் வந்து தாவரங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதுல சில பாக்டீரியங்கள் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், வேர் முடிச்சுகள்ல வாழக்கும் அவரை விதை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் வாழக்கூடிய தாவரங்கள் வந்து இந்த நைட்ரஜனை மண்ணிற்கு நிலைப்படுத்தி அளிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமால 1772 ஸ்காட்லாந்து வேதியியலாளர் டேனியல் ரூதர்ஃபோர்டு தான் என்ன பண்றாரு, நைட்ரஜனை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 1772. அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவை. நம்ம மட்டும் இல்ல, ஈவன் தாவரம் கூட ஆக்சிஜனை தான் சுவாசிக்குது. ஆக்சிஜன் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆக்சிஜன் வந்து எரிதலுக்கு துணை புரியும். ஸோ வந்து ஒரு தீப்பெட்டியை கொளுத்தி காமிச்சோம் அப்படின்னா அது பிரகாசமாக எரியும். அப்படி எரிஞ்சிச்சு அப்படின்னா அங்க ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஆக்சிஜனுடைய பயன்கள், உயிரினங்கள் சுவாசிக்கிறதுக்கு பயன்படுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் யூஸ் அதுதான். அடுத்து எரிதலுக்கு ஆக்சிஜன் வந்து கட்டாயமாக தேவை. அடுத்தது சுவாசம்னு வந்துட்டாங்க, அப்புறம் ஆக்சிஜன் உருளைன்னா அப்புறம் அதே தான் திரும்பி கொடுத்துருக்காங்க.
அடுத்தது உலோகங்களை உருக்கி இணைக்க ஆக்சிஜன் பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த மலையேறவங்க அப்ப ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். நம்ம லங்ஸ் வந்து இங்க சமவெளி பகுதியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான தகவமைப்பு தான் நமக்கு இருக்கும். ஆனா இப்ப இந்த மலை ஏறும்போது அங்க ப்ரெஷர் வந்து குறைஞ்சிட்டே போகும். அப்படி குறைஞ்சிட்டே போகும்போது அங்க இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆக்சிஜன் எடுக்க முடியாது. அப்ப மூச்சு திணறல் வரும். அப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மலை ஏறுறவங்க, நீந்துறவங்க இவங்க எல்லாம் ஆக்சிஜன் எடுத்துப்பாங்க. ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த இதுல ஆக்சிஜன் நைட்ரஜன் கலவை தான் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும். அதை வச்சு இந்த கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிக்கலாம். அடுத்து எரிதலுக்கு இது துணை புரியாது. இதோட முக்கியமான யூஸ் வந்து என்னன்னா, ஒளிச்சேர்க்கைக்கு இது பயன்படுது. நீரையும் இந்த கார்பன் டை ஆக்சைடையும் வச்சுதான் தாவரங்கள் வந்து கார்போஹைட்ரேட்டை தயாரிக்கிறது. ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடிய வாயு. அடுத்தது தீயணைப்பான்கள். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன். மின்சாரத்தினால ஏற்படக்கூடிய தீ, எண்ணெயினால ஏற்படக்கூடிய தீ, இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா தண்ணீரை வைத்து அணைக்க முடியாது. ஏன்னா தண்ணியில வந்து எண்ணெய் மிதக்கும். சோ வந்து அது மிதந்துகிட்டே இருக்குமே தவிர அது தீ வந்து அணையாது. அதே மாதிரி மின்சாரத்தினால ஏற்படுறத வந்து கரண்ட வந்து தண்ணி கண்டக்ட் பண்ணும். சோ அதை வச்சு அதனால அணைக்க முடியாது. அப்ப இந்த ட்ரை ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுனாலான ஃபோமிங் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பயன்படுத்தி மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், தீயை அணைக்க முடியும். ஸோ அது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்ல பயன்படுது. அடுத்து வந்து பாலிமர்ஸ் தயாரிக்க, பிளாஸ்டிக்ஸ் தயாரிக்க இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வளர்ந்த மரம் வந்து ஒரு நபரால வெளியேற்றப்படக்கூடிய 1/3 பங்கு, 1/3 பங்கு கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுதுன்னா எடுத்துக்குது. ஒரு மரம் இருந்துச்சு அப்படின்னா, நல்லா வளர்ந்த மரம் ஒரே ஒரு நபர் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுல 1/3 பங்கு தான் எடுத்துக்குமா. அப்ப ஒரு நபர் சுவாசிக்கிற கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லா எடுத்துக்கணும்னா 3 மரம் வைக்கணும். பாத்துக்கு. அடுத்தது இப்ப எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குதோ அதே அளவு ஆக்சிஜனை அது வெளிவிடுது. அப்ப ஒருத்தர் சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கும் தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறதுக்கும் ஒருத்தர் 3 மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். காற்று மாசுபாடு, இந்த கண்டாமினேட் ஆகுறது, அதனுடைய காம்போசிஷன்ல மாற்றங்கள் ஏற்படுறது. இப்ப கார்பன் டை ஆக்சைடு தான் காத்துல இருக்கும். ஆனா கார்பன் மோனாக்சைடு வந்து இந்த பார்ஷியல் பர்னிங் சொல்லுவாங்க, பகுதி அளவு எரிதல், முழுசா எரியாம கரியானது பகுதியளவு எரியறதுனால ஏற்படுறதுதான் கார்பன் மோனாக்சைடு. இப்ப இந்த கார்பன் மோனாக்சைடு மாதிரி சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான நிறைய மனிதருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் வந்து காற்றுடன் கலக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்னெல்லாம் ஏற்படும்னா மூச்சு சம்பந்தமான எல்லா வியாதிகளும் ஏற்படும். ஃபர்ஸ்ட் புவி வெப்பமயமாதல் கொடுத்துருக்காங்க, காற்று மாசுபாடுகளால் ஏற்படுற விளைவு. ஏன்னா இந்த கேஸ் வந்து என்ன பண்ணும்னா திரும்ப திரும்ப இந்த வெப்பத்தை திரும்பி பூமிக்கே அனுப்பும். அது எஸ்கேப் ஆகி மேல வளிமண்டலத்துக்கு போறதுக்கு இதை அலோவ் பண்ணாது. சோ வந்து புவி வெப்பமடையும். அப்ப புவி வெப்பமயமாதல் என்ன நடக்கும்னா அங்க கிளேசியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய ஐஸ் வந்து என்ன பண்ணா ரொம்ப ஜாஸ்தியா உருகிட்டே இருக்கும். அடுத்து வந்து காலநிலை மாற்றங்கள் ஏற்படும். கடல் நீர் மட்டம் வந்து அதிகமாகும். அதுக்கு அடுத்து பனிப்புகை உருவாக்கம். இது என்ன பண்ணும்னா தூசி இதோட சேர்ந்து அங்க வந்து ஒரு ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மோக்கும் ஃபாக் அப்படின்னா பனியும் சேர்ந்து ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உருவாகும். பனிப்புகைகள் வந்து இங்க உருவாகும். அப்ப எதற்க யாரு வராங்கன்னே தெரியாது. இதுதான் வந்து டெல்லியில இப்படிக்கு பிரச்சனை. அதனாலதான் இங்க வந்து இதுவே வெடிக்க விட மாட்டாங்க. அடுத்து அமில மழையினால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். நீர்நிலைகள்ல வாழ்ற விலங்கினங்கள் பாதிக்கப்படும், தாவரங்கள் பாதிக்கப்படும், சில கட்டிடங்கள் கூட பாதிக்கப்படலாம். அடுத்தது ஏரோசால். இது வந்து என்னன்னா தண்ணியா இருக்கக்கூடிய அப்படியே திண்ம துகள்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா காற்றுல கறந்து மிதக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து
தன் இதுல வந்து தாவர இலைகள் மேல படிகிறதுனால என்ன ஆயிடும்னா அது ஒளிச்சேர்க்கையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்ப வந்து இலைத்துளைய மூடிரும். சோ அப்ப நீராவியும் வெளில போகாது, CO2வும் உள்ளார வராது. அப்ப அங்க வந்து ஒளிச்சேர்க்கை நடக்காது. அடுத்து ஓசோன் குறைதல். இது வந்து CFCன்னு சொல்லக்கூடிய குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ் அதனால ஏற்படக்கூடியது. இது என்ன பண்ணும்னா ஆக்சுவலா வந்து ஓசோன் வந்து ஆக்சிஜன் O3 அப்படிங்கிறது தான் ஓசோன். இது எப்படின்னா ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் மூலக்கூறுகள் வந்து இணைந்து திரும்ப திரும்ப ஓசோனை வந்து உருவாக்கும். அப்ப வந்து அது வந்து ஒரு தொடர் வினை. இந்த CFC இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் என்ன பண்ணும், ஆக்சிஜனோட போய் இணைஞ்சுக்கிட்டு இந்த ஓசோன் ஃபார்மேஷனை வந்து ஹடில் பண்ணும், தடுக்கும். அப்போ வந்து என்ன நடக்காதுன்னா அந்த தொடர் வினை அந்த இனிஷியேஷன் வந்து நடக்காது. அதனால வந்து ஓசோன் லேயர்ல வந்து அதோடைய அடர்த்தி வந்து என்ன பண்ணோம்னா குறையும். அப்ப அங்க வந்து அதன் வழியாக புற ஊதா கதிர்கள் வந்து பூமியை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஸ்கின் கேன்சர் மாதிரியான நோய்களை வந்து மனிதருக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஃபர்ஸ்ட் விஷயம் சுவாச பிரச்சனை அதுதான் ஏற்படும். அதுக்கு அடுத்தது இரத்த நாளங்கள் பாதிக்கப்படும். அடுத்தது தலைவலி, பதட்டம், சோர்வு இது ஏற்படும். அடுத்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். இதெல்லாம் வந்து காற்று மாசுபாட்டினால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? இந்த பக்கத்துல இருக்கிற கடைக்கு தான் போகணும் அப்படின்னா சைக்கிள்லயோ நடந்தோ போகலாம். அதுக்கு வெஹிக்கிள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் தான் போறோம்னா வண்டியில போகலாம், முடிஞ்சா சைக்கிள்ல போகலாம். அதுக்காக ஒரு காரை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதன் மூலமாக இந்த சிம்னி வந்து உயரமாக அமைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுனால அடுத்து வந்து வாகனங்களை வந்து பராமரிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாகன பயன்பாடு ஜாஸ்தியா இருக்கே தவிர ஆனா அதனோட மெயின்டெனன்ஸ் வந்து இல்லாததுதான் ஒரு பிரச்சனை. ஸ்மோக் டெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எஃப்சிக்கு போற வண்டிகளுக்கு மட்டும்தான் ஸ்மோக் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா இயல்பா எத்தனை பேரு நம்ம வச்சிருக்கிற வண்டி எந்த கண்டிஷன்ல இருக்கு, என்ஜின் வந்து எவ்வளோ அதோட ஸ்மோக் ரேஷியோ கரெக்டா இருக்கா, இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதோட அந்த அவேர்னஸோட எத்தனை பேர் ஸ்மோக் டெஸ்ட் பார்க்கணும் அதெல்லாம் பண்றோம். அடுத்து நிறைய மரங்களை நடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 5th பருவம் 1. அடுத்து உறுப்பு மண்டலங்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. பல்வேறு உறுப்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க, அதோட செயல்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த செரிமான மண்டலம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து செரிமான பாதை அப்புறம் செரிமான சுரப்பிகள் 2ஆ பிரிச்சிருக்காங்க. செரிமான பாதை அப்படிங்கிறது இது என்ன, இந்த செரிமான மண்டலத்தோட வேலை என்னன்னா கல்லை உடைச்சு ஜல்லியா மாத்துறது மாதிரி நம்ம பெருசாக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை சிறிய மூலக்கூறுகளாக மாத்தி கொடுக்கறது, அதாவது செல்லு எடுத்துக்கக்கூடிய வடிவுல கொடுக்கறது தான் செரிமான மண்டலத்தினுடைய வேலை. இது எங்க ஆரம்பிக்குதுன்னா வாய்க்குள்ள ஆரம்பிச்சு மலவாயில வந்து இது முடியுது. ஃபர்ஸ்ட் வாய், அப்புறம் வாய் குழி, அடுத்து தொண்டை, அடுத்து உணவு குழாய், அடுத்து வயிறு, அடுத்து சிறுகுடல். வயிறுங்கிறது தான் இங்க ஸ்டொமக்கு. அடுத்தது சிறுகுடல், அதான் ஜே வடிவம் உடையதுன்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். சிறுகுடல், அடுத்து பெருங்குடல், அடுத்து மலக்குடல், அடுத்து மலவாய். இதான் உணவு செல்லக்கூடிய பாதை. சில உயிரினங்கள் வந்து நம்மளோட செரிமான மண்டலத்துல வாழுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா தட்டை புழுக்கள், அந்த நிறைய வார்ம்ஸ், தட்டைப்புழு, உருளைப்புழு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா மனிதனுடைய நாடாப்புழு இதெல்லாம் வந்து மனிதனுடைய குடல்ல வாழக்கூடிய சில தட்டைப்புழுக்கள்னா அது ஒரு வகை. பிளாட்டியல் மின்தஸ்ங்கக்கூடிய ஒரு வகையா ஒரு குடும்பத்தை சார்ந்த பூச்சிகள், புழுக்கள். இது சிறுகுடல்ல வாழக்கூடியது. சில பாக்டீரியாஸ் கூட வாழும் நம்மளோட வயிற்றுல. அடுத்தது செரிமான நிகழ்ச்சியில பங்கு பெறக்கூடிய 3 செரிமான சுரப்பிகள். ஃபர்ஸ்ட் விஷயம் உமிழ்நீர் சுரப்பி, 3 ஜோடி அன்ன சுரப்பிகள் வந்து நம்ம வாயில இருக்கு. அடுத்தது கணையம், அடுத்தது கல்லீரல். இது 3ம் தான் வந்து செரிமானத்திற்கான ஜூசஸ், அதை சுரக்கக்கூடிய 3 சுரப்பிகள். உமிழ்நீர் வந்து உணவை வந்து ஈரப்படுத்துது. மேலும் சிக்கலான மூலக்கூறுகள், முக்கியமா வந்து கார்போஹைட்ரேட்,
கார்போஹைட்ரேட் பெரும்பாலும் அமைலேஸ்ன்னு சொல்லக்கூடிய நொதி வந்து இந்த உமிழ்நீர்ல இருக்கும். அப்ப அது வந்து கார்போஹைட்ரேட் அதோட கணைய நீர்ல வந்து கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கோட செரிமான நொதிகள் இருக்கும். கல்லீரல் கொழுப்பை செரிக்க வைக்கிறதுக்கான பித்த நீர், பைல் ஜூசஸ்ன்னு சொல்லுவாங்க. பிலிருபின், பில்விரிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜூசஸை வந்து இந்த கல்லீரல் வந்து சுரக்கும். அதுக்கு அடுத்தது 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு. மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பின்னு 3 இணை 3 ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து இந்த இதுல இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து உமிழ்நீரை நம்மளோட 3 சுரப்பிகளும் சுரக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சுவாச மண்டலம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சுவாச குழி, அப்புறம் வந்து நுரையீரல், அப்புறம் சுவாச தசைகள். அதாவது டயாப்ரம்னு சொல்லக்கூடிய நுரையீரலுக்கும் கீழே இருக்கக்கூடிய தசைகள். இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நாசி அல்லது மூக்கு துவாரம், வெளியில இருக்கக்கூடிய நாசி துவாரத்துல இது வந்து ஆரம்பிக்குது. அடுத்து நாசி குழி, அடுத்து தொண்டை, அடுத்து குரல் வலை, அடுத்து மூச்சு குழல், அடுத்து மூச்சு கிளைக்குழல், அப்புறம் மூச்சு சிறுகுழல், அடுத்து மூச்சு சிற்றறை. அதாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மூச்சுக்குழலுக்கு போனப்புறம் மூச்சுக்குழல் வந்து 2 லங்ஸுக்கும் 2ஆ பிரியும். அந்த 2 பிரியறதுல இருந்தும் நிறைய கிளைகள் பிரியும். அதுக்கப்புறம் கடைசியில போய் ஒரு இதுவும் குட்டி குட்டி காற்று நுண் அறைகளாக லங்ஸ்ல திறக்கும். அந்த காற்று நுண்ணறைகளுக்கு தான் ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இங்க மூச்சு சிற்றறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நுரையீரல் பாதிப்பை வந்து இந்த ஸ்மோக் பண்ற விஷயம் வந்து நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா அதுல கார்பன் மோனாக்சைடு ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது வந்து மூச்சு திணறல், அப்புறம் வந்து மூச்சு சம்பந்தப்பட்ட சில பேர் அந்த ஸ்மோக் பண்றவங்க சளி பிடிச்சா விடவே விடாது. அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அது ஏற்படுத்தும். அடுத்து நுரையீரல் இதான் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓரிணை அப்படின்னு கூம்பு வடிவமுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்பெலும்பு கூட்டுல உள்ளார இருக்கக்கூடியது. இதயத்தை இருபுறமும் பாதுகாக்க வகையில அமைஞ்சிருக்கும். அடுத்து சுவாச தசைகள், இதுக்கு உதரவிதானம் அப்படின்னா டயாப்ரம் அப்படின்னு பேரு. இது உட்புற தசைகளை உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. நுரையீரல் வந்து காற்றை உள்ளிழுக்கிறதுக்கும் வெளியில விடவும், அப்ப நீங்க உள்ளர இழுத்தீங்கன்னா இந்த உதரவிதானம் கீழையும் மேலையும் அப்படியே அசைஞ்சு அதுக்கு ஹெல்ப் பண்றதா இந்த உதரவிதானத்தின் வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமால நுரையீரல் புற்றுநோய் வந்து புகைப்பிடிச்சா ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரத்த ஓட்ட மண்டலம். ரத்த ஓட்ட மண்டலம்ங்கிறது உடல் முழுக்க ஆக்சிஜனையும் உணவுப் பொருட்களையும் ஆற்றலுக்கு தேவையான உணவுப் பொருளையும் கடத்தக்கூடியதுதான் வந்து இந்த ரத்த ஓட்ட மண்டலம். இதுல ஒரு பம்பிங் ஆர்கன், அதாவது ரத்தத்தை உந்தி தள்ளக்கூடிய ஒரு ஆர்கன் மோட்டார் மாதிரி எது பயன்படுதுன்னா இதயம் பயன்படுது. அதை எது கொண்டு போய் சேர்க்குதுன்னா ரத்த நாளங்கள் கொண்டு போய் சேர்க்குது. எதை கொண்டு போய் சேர்க்குதுன்னா ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்குது. அடுத்தது இதயம். இதயம் வந்து 4 அறைகளை கொண்டது. மேல் 2 வென்ட்ரிக்கிள், கீழ் 2 ஆரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள், வலது ஆரிக்கிள் அப்படி சொல்லுவாங்க. அப்ப 4 அறைகளை கொண்டது. இதுல வந்து இதயம் வந்து பம்ப் பண்றப்ப ஒரே திசையில போறதுக்காக தான் மூவிதழ் வாழ்வு, ஈரிதழ் வாழ்வு, பிறைச்சந்திர வாழ்வு இதெல்லாம் எதுக்கு வாழ்வு வந்து இதய வாழ்வுகள் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா இதயம் ரத்த ஓட்டம் வந்து ஒரே திசையில இருக்கிறதுக்காக. அதாவது சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தமும் ஒன்னா கலந்துடக்கூடாது, கலக்காம தனித்தனியா போகணுங்கிறதுக்காக இந்த வாழ்வுகள் வந்து இதய வாழ்வுகள் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து நம்மளோட இதயம் வந்து டபுள் சர்க்குலேஷன், இரட்டை ரத்த ஓட்ட முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா என்னன்னா ஒரு சுழற்சியின் போது 2 முறை ஒரே ரத்தமானது 2 முறை வந்து இதயத்துக்கு வந்துட்டு போகும். அப்படிங்கிறதுனால ஒரு இதயத்தையே வந்து 2 தடவை வரும் ஒரு சுழற்சியில, கம்ப்ளீட் சைக்கிள்ல 2 தடவை ரத்தமானது இதயத்தை சுற்றி வர்றதுனால டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இத சொல்லுவாங்க. இதயத்துடைய மேல் 2 அறைகள்ல இருந்து ஏட்ரியம் சொல்றாங்க, ஆரிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தடித்த அதாவது கீழே இருக்கிற அறைகள் வந்து சின்னதா இருக்கும், மேல இருக்கிற அறைகள் வந்து பெருசா இருக்கும். காரணம் வந்து என்ன அப்படின்னா மேல இருக்கிறது வாங்கிக்கும், கீழே இருக்கிறது தான் வெளியில அனுப்பும். அப்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கணுங்கிறதுக்காக கீழே 2 வென்ட்ரிக்கிள்கள் வந்து எப்படி இருக்கும்னா சின்னதா இருக்கும், மேல இருக்கிற அறைகள் வந்து பெருசா இருக்கும். இந்த ஆரிக்ளோ வென்ட்ரிகுலார் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆரிக்கிளையும் வென்ட்ரிக்கிளையும் பிரிக்கக்கூடிய தடுப்பு. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் இடைச்சுவர் இல்லைன்னா செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 பக்கமும் இருக்கும். அடுத்தது வந்து இரத்த நாளங்கள். இத வந்து தமனி, சிரை மற்றும் நுண்குழாய் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. தமனிகள் எப்பவுமே சுத்த ரத்தத்தையும், சிரைகள் எப்பவுமே வந்து அசுத்த ரத்தத்தையும் எடுத்துட்டு போகும். இது அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க கூடாது. இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய தமனிகள், வெளியில போகக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாமே தமனி. இதயத்தை நோக்கி வரக்கூடிய எல்லா இரத்த நாளங்களும் சிரைகள். ஏன் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்ன்னு நம்ம ஞாபகம் வச்சோம்னா அப்ப நுரையீரல் தமனி வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் எடுத்துட்டு வரும். ஏன்னா எடுத்துட்டு போகும். ஏன்னா அது சுத்தம் பண்ணணும், நுரையீரலுக்கு அதை கொண்டு போகணும். சோ நுரையீரல் தமனியை தவிர மற்ற எல்லா தமனிகளும் சுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும். அதே மாதிரி நுரையீரல் சிரை தவிர மற்ற எல்லா சிரைகளும் அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு வரும். ஏன்னா நுரையீரல் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்ததை கொண்டு வந்து இதயத்துல கொடுக்கும். அதுதான் தமனிகள் வழியாக வெளியில போகும். ஆனா நுரையீரலுக்கு போற தமனி மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும். அப்ப நம்ம சிம்பிளா ஒன்னேன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதயத்திலிருந்து புறப்படும் நாளங்கள் எல்லாம் தமனி, இதயத்தை நோக்கி வர நாளங்கள் எல்லாமே சிரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா பெரும்பாலான தமனிகள் எக்ஸெப்ட் நுரையீரல் தமனி, எக்ஸெப்ட் நுரையீரல் சிரை, இது 2ஐயும் தவிர்த்து, இது 2ம் தான் எக்ஸெப்ஷனல். மத்த எல்லாமே தமனினா சுத்த ரத்தம், சிரைனா அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும். அடுத்தது கரப்பாம்பூச்சியில நிறமே கிடையாது பிளட்ல. அதுக்கு காரணம் அதுல நிறமி கிடையாது. அதே மாதிரி நண்டுகள்லயும் சில வகை நண்டுகள்ல என்ன அப்படின்னா நீல நிறத்துல வந்து இருக்கும். ஏன்னா அதுல இருக்கிற பிக்மெண்ட் வந்து ப்ளூ கலர் பிக்மெண்ட்ங்கிறதுனால அதோட ரத்தம் வந்து ப்ளூவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கழிவு நீக்க மண்டலம். கழிவு நீக்க மண்டலத்துல 3 பகுதிகள்: சிறுநீரகம், சிறுநீர் குழாய், சிறுநீர் பை. இது 3ம் தான் வந்து கழிவு நீக்க மண்டலம். சிறுநீரகம் வந்து சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு வந்து நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம். வயது வந்தவரோட சிறுநீரகம் வந்து 12 சென்டிமீட்டர் நீளம், 6 சென்டிமீட்டர் அகலம், 3 சென்டிமீட்டர் தடிமன். இது 3ம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வலது பக்க சிறுநீரகம் வந்து இடது பக்க சிறுநீரகத்தோட சற்று கீழாக உள்ளது. அப்ப இடது பக்கம் மேல் நோக்கி மேல கொஞ்சம் தூக்கி இருக்கும், வலது பக்கம் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேரா 2ம் சமமா இருக்காது, கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இதனுடைய அடிப்படை அலகு நெஃப்ரான் அப்படின்னு சொல்றாங்க. இது மில்லியன் நம்பர்ஸ் ஆஃப் நெஃப்ரான் வந்து ஒரு சிறுநீரகத்துல இருக்கும். கடைசி நெஃப்ரான் இருக்கிற வரைக்கும் சிறுநீரகமானது அதனுடைய பணியை சரியாக செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிறுநீர் குழாய்கள். ஒவ்வொரு சிறுநீரகத்திலிருந்தும் வெளிவரக்கூடிய நாளங்கள் தான் வந்து சிறுநீர் குழாய். இந்த சிறுநீர் குழாய் வந்து யூரினை எடுத்துட்டு போய் யூரின் பேக்குக்கு கொடுக்கும். அதான் அதோட வேலை. அடுத்து சிறுநீர் பை. இது என்ன பண்ணா தற்காலிகமாக சிறுநீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் என்ன அப்படின்னா சிறுநீர் பை. அடுத்தது நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்துல 2 இருக்கு. ஒண்ணு புற அமைவு நரம்பு மண்டலம், இன்னொன்னு மைய நரம்பு மண்டலம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 பகுதிகளா பிரிக்கிறாங்க. மைய நரம்பு மண்டலத்துல மூளை வரும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல மூளை, தண்டுவடம் நரம்புகளை உள்ளடக்கியதுதான் என்ன அப்படின்னா மைய நரம்பு மண்டலம். அது இல்லாம பிற நரம்புகள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. மனித மூளை 3 முக்கிய பாகங்களை, அதுக்கப்புறம் 3 உரைகளால சூழப்பட்டிருக்கு. டியூராமேட்டர், அரக்னாய்டு மேட்டர், பயாமேட்டர். டியூராமேட்டர், அரக்னாய்டு மேட்டர், பயாமேட்டர். இந்த மூளை உரைகளை மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நுரையீரலை சுத்தி இருக்கிற உரையை ஃபிளூரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மூளையை சுற்றி இருக்கக்கூடிய மூளை உரைகளை மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மூளை உரைகள்ல 3 அடுக்கு இருக்கும். டியூராமேட்டர், அரக்னாய்டு மேட்டர், பயாமேட்டர். மூளை வந்து 3 முக்கிய பாகங்கள்: முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளை வந்து பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ். இது 3ம் சேர்ந்ததுதான் முன்மூளை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மூளையிலேயே மிகப்பெரிய பகுதி. எது? முன்மூளை தான் மூளையின் மிகப்பெரிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க.
இதான் நினைவாற்றலின் மையம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்பாங்க. நினைவாற்றலின் மையம் அப்படின்னா எது? முன்மூளையா, பின்மூளையா, நடுமூளையா, தண்டுவடமான்னு கேட்பாங்க. அப்ப நினைவாற்றல் மையம் அப்படிங்கிறது வந்து முன்மூளை அப்படின்னு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது புத்தி கூர்மை, கற்பனை திறன், காரண காரியம். அது காரண காரியம்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு விளைவுகளும் இதுவும் ஒரு காரணத்தை ஒரு காரியத்துடன் தொடர்பு படுத்துதல், அதெல்லாமே எதெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த முன்மூளை தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நடுமூளை. நடுமூளை வந்து பெருமூளையில பின்பகுதியில அமைந்திருக்கிறது. இது வந்து உடல் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைக்குது. எது? நடுமூளை. உடல் சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுமூளையில வந்து பெருமூளையினுடைய பின்பகுதி இருக்கு. இது வந்து உடல் 2 விஷயம், முக்கியமான விஷயம். உடல் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைக்குது, சமநிலையை பராமரிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்மூளை. 3 முக்கிய பகுதி இருக்கும். பான்ஸ், முகுளம், இது 2 கொடுத்துருக்காங்க. இன்னொரு பகுதி இருக்கானா அது உங்களுக்கு இங்க கொடுக்கல. மூளை தண்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது பின்மூளை. இது எதெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னா சுவாசம், இதய துடிப்பு, பிற தன்னிச்சையற்ற தசைகள் இயக்கங்களை கட்டுப்படுத்துறதுனால இது முக்கிய முடிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மூளையை தண்டுவடத்தோட இணைக்குது பின்மூளை. பின்மூளை எதெல்லாம் செய்யுது அப்படின்னா பான்ஸ், முகுளமும் சேர்ந்ததுதான் பின்மூளைன்னு சொல்றாங்க. இதுல வந்து உடலோட இது அன்னிச்சை செயல்னு சொல்லக்கூடிய இப்ப சுவாசம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது இதெல்லாம் இந்த இந்த பின்மூளையினுடைய வேலை. மனித மூளையின் எடை வந்து 1.36 கிலோகிராம். ஒரு வளர்ந்த அடல்ட்டோட மூளையினுடைய எடை வந்து 1 யாருக்கு? சரி, 1.36 கிலோகிராம். அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்திருக்காங்கன்னா மூளையினுடைய சிறப்பான செயல்பாட்டிற்கு ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது. தொடர்ந்து 4 நிமிடங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கலன்னா மூளை வந்து தன்னோட செயல்பாட்டை இழந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மூச்சு திணறல் ஏற்பட்டா டெத் வர்றதுக்கான காசு வந்து முக்கியமா இதுதான். மூளைக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. அந்த 4 மினிட்ஸ்க்கு மேல கிடைக்கலன்னா மூளை வந்து செயல் இழந்துரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தூக்கம், ஆரோக்கியமான உணவு வந்து மூளையினுடைய திறனை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து தண்டுவடம். மூளையில இருந்து தொடர்ச்சியா அமைந்துள்ள குழாய் போன்ற அமைப்புக்கு தான் என்ன பேருன்னா தண்டுவடம் அப்படின்னு பேரு. இது உடலை வந்து முதுகெலும்புடன் இணைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து புற அமைவு நரம்பு மண்டலம். இப்போ மூளையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரே நரம்பு தண்டுவடம் தான். அப்ப தண்டுவடத்திலிருந்து புறப்படக்கூடிய நரம்புகள் தான் வந்து புற அமைவு நரம்பு மண்டலத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து உடல் நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம்னு புற அமைவு நரம்பு மண்டலம் மேலும் 2 வகையா பிரிக்கிறாங்க. உடல் நரம்பு மண்டலம் உடலில் இருந்து உணர்வுகளை மூளைக்கும், மூளையிலிருந்து செய்திகளை உடல் இயக்க உறுப்புகளுக்கும் கடத்துறது தான் எதோட வேலைன்னா உடல் நரம்பு மண்டலத்தினுடைய வேலை. உடல்ல இப்ப நம்ம ஒரு இதை தீய தொடுறோம் அப்படின்னா நெருப்பை தொட்டுட்டோம் அப்படின்றத மூளைக்கு எடுத்துட்டு போய் சொல்றதுதான் இந்த உடல் நரம்பு மண்டலத்தினுடைய வேலை. சரி, நம்ம தீய தொட்டுட்டோம், என்ன பண்ணணும்? கைய அங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கணுமா? வச்சுட்டு இருக்க கூடாது, உடனே எடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த இப்ப மூளை கொடுக்குற கட்டளையே இந்த உறுப்பு கைக்கு வந்து சொல்லும் மூளை, உடனே கை எடுத்துரும், உனக்கு சுடுது, இது சுற்றும் அப்படின்னு சொல்லுது. அப்ப உடலிலிருந்து மூளைக்கும் மூளையிலிருந்து உறுப்புக்கும் வந்து கட்டளை கொடுக்கறது யாரு அப்படின்னா இந்த உடல் நரம்பு மண்டலம். அஸ்டைல் கோலைன் அப்படின்னு பேரு. அது அந்த கடத்தக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி சகோதர சகோதரிகளே, நண்பர்களே.